morning, dear children. Today we are going to see the second part of the supplementary reader, Zigzag from 10th Standard English. Last video la servant Lakshmi ஷாக் அடிச்ச மாதிரி கத்துறதோட நம்ம நிப்பாட்டியிருந்தோம், அதோட முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். Hearts hammering, they rushed to the studio to find Lakshmi dancing and clapping her hands excitedly as she yelled, "We have been blizzard! We have been truly blizzard! It's raining papayas and bananas in this room!" அந்த சத்தத்தை கேட்டு எல்லாருமே இதயம் படபடக்க அந்த ஸ்டுடியோவுக்கு ஓடி வந்து பார்த்தா லக்ஷ்மி வந்து கை தட்டின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவள் சொல்கிறா, நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, இந்த ரூமில் வந்து பப்பாளி பழம், வாழைப்பழம் இது மாதிரியான பழங்கள்லாம் மழையாக பொழியுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறா. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. They froze in horror. Lakshmi had apparently switched on the fan on which Zigzag had left some fruits in it. Half-picked fruit streamed off the fan, dampening even Lakshmi's enthusiasm as a guava landed on her cheek with a soft squeeze and one walnut hit her forehead with a loud smack. One slice of overripe papaya came whizzing off the fan, and as they watched it helplessly, its ORS splattered all over Mrs. Krishnan's unfinished masterpiece, Sunset at Marina, spreading streaks of gooey orange pulp and shiny black seeds all over it. எல்லாருமே ரொம்ப கோபத்தில் அப்படி உறைஞ்சி போயிருந்தாங்க. அப்போ வந்து லட்சுமி அந்த ஃபேனை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கிறா. அவளுக்கு வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா நிறைய ஆச்சரியமூட்டுற விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. அதிலிருந்து நட்ஸு, ஃப்ரூட்ஸு, பாதி கடித்த கொய்யாப்பழம் எல்லாமே அப்படியே வருது. அது ரொம்ப இன்னும் அவளை உற்சாகப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. அவளுடைய நெற்றியில் வந்து ஒரு பாதி கிடைத்த கொய்யாப்பழம் விழுது. அவருடைய கன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்நட் வந்து விழுது. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. நல்லா பழுத்த ஒரு பப்பாளி துண்டு அப்படி பறந்து வருது. எல்லாருமே அதை பார்த்துட்டே இருக்காங்க. அது வந்து எங்கே போய் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வரைஞ்சி வச்சுருந்தாங்கல்ல, அந்த இன்னும் அது கம்ப்ளீட் ஆகலை அந்த ட்ராயிங் சன்செட் அட் மரீனா, அந்த ட்ராயிங் மேலே போய் என்ன செஞ்சிருச்சு, விழுந்துருச்சு. அந்த ஃப்ரூட் வந்து, அந்த பப்பாயா ஃப்ரூட் வந்து அந்த ஆரஞ்சு கலரில் இருந்த அந்த பப்பாயும் அதனுடைய பிளாக் சீட்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த ஓவியத்து மேலே வந்து விழுது. Mrs. Krishnan groaned tragically and looked ready to shoot a Zigzag, but he was saved by the bill. The telephone bill. They answered one call after another as all the neighbors rang up to demand what an awful grr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 
அந்த பேடை அப்படியே சுட்டு கொண்டுடலாம் அப்படின்ற அளவுக்கு கோபம் வருது. அப்படி கோபம் வர்ற நேரத்தில் ஒரு டெலிஃபோன் கால் அவங்களுக்கு வருது. அந்த டெலிஃபோன் காலை எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அதாவது கண்டினியூஸாக ஒரு காலாக வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாத்துலேயுமே என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அந்த விசித்திரமான ஒரு கொரட்டை சத்தம் ரொம்ப கேட்டுகிட்டே இருக்குது. எல்லாருமே அந்த விசித்திரமான அந்த கொரட்டை சத்தத்தை பற்றி கேட்டுட்டு அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் பண்ணி கேட்குறாங்க. And through all this commotion, Zigzag slept on unconcerned and snored on. இந்த எல்லா விதமான கலவரத்துலேயும் அந்த ஜிக்ஸாக் எதையும் கண்டுக்கிறாமல் கண்டினியூஸாக தூங்கிக்கிட்டே இருந்துச்சு, கொரட்டையும் விட்டுட்டே இருந்தது. Finally, an exhausted Mrs. Krishnan rang up her husband. I'm going crazy with the sound of Zigzag snoring, plus all these angry telephone calls and my beautiful painting. Here her voice cracked. You know Mrs. Jinjanwala, the art critic who lives upstairs? Well, she heard Zigzag snoring and had the cheek to telephone and asked me whether I could sing a little softly when I took my singing lessons. Please contact Somu and find out what we should do. ஸோ அதிகமான கோபத்தில் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து அவங்க ஹஸ்பண்டை ஃபோனில் கூப்பிட்றாங்க. எனக்கு இந்த பேர்டோட கொரட்டை சத்தம் ரொம்ப ரொம்ப டென்ஷன் பண்ணுது. பக்கத்து வீட்டுக்காரங்க வேறு எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துலேயும் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல், அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்குது. அந்த என்னோடய அழகான ஓவியம் என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லும்போது அவங்களுடைய வாய்ஸ் வந்து கிராக் ஆகுது. அதோட மிஸ்ஸஸ் ஜின்ஜின்வாலா அப்படின்ற அந்த ஆர்ட் கிரிட்டிக், கலை விமர்சனம் செய்யக்கூடியவங்க மாடியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஜிக்ஸாக்கோட கொரட்டை ஒலியை கேட்டுட்டு அவங்க வந்து என்னை வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய சிங்கிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய சிங்கிங் லெசன்ஸ் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ ப்ளீஸ் சோமுவை காண்டாக்ட் பண்ணி இதுக்கு என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட தயவு செய்து கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Dr. Krishnan came home as fast as he could after he had left an email message for Somu asking him for clear instruction on how to stop Zigzag from snoring. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து ரொம்ப வேகமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வர்றாரு. பிஃபோர் கம்மிங் ஹோம், வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி he has sent an email to சோமுக்கு ஒரு இமெயில் அனுப்பிட்டு இந்த ஜிக்ஸாக்கோட கொரட்டை ஒலியை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத ஒரு மெயில் பண்ணுறாரு. அதுக்கு ஆன்சர் கேட்டு, "Don't worry," he reassured his downcast family. "Somu will reply soon and we will discover there is some ridiculous simple way to stop Zigzag from snoring." அதுக்கப்புறமா அவர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து, கவலைப்படாதீங்க, இதுக்கு சோமு வந்து ஒரு எளிமையான ஒரு வழியை சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணுவார். அதை வச்சு நம்ம ஜிக்ஸாக்கோட ஸ்னோரிங் சவுண்டை, கொரட்டை விடுற சவுண்டை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 6 days passed, 6 frantic days of checking their email day and night. 6 torturous days of having the deafeningly loud grrrrs resound in their home. Most nerve-wrackingly, Maya complained that she had a permanent rumbling sound in her ears even when she was miles away from home, and that her ears ached all the time. Arvind confessed that for the first time in his life, he was actually looking forward to going to school, considering it was as calm as a monastery compared to their house. Mrs. Krishnan had lost interest in painting. Zigzag would sometimes wake up briefly when he wanted to eat some fruit, and sometimes he would sit on the veranda looking sulky and bored as he stared at the sunset at Marina Beach, the real view, not the painting lying forlorn in one corner, ruined by streaks of hardening papaya. Zigzag never spoke to anyone, though everyone tried several times and in several languages to speak to him kindly. He vainly slept and snored. தினமும் பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படியே வந்து 6 days கழிஞ்சு போச்சு. அந்த காதுகளையே செவிடாக்கக்கூடிய அந்த கிர்வீஸ் அப்படின்ற அந்த குரட்டை சத்தத்தோட 6 நாட்கள் ரொம்ப கொடூரமாக கழிஞ்சு போச்சு. மாயா வந்து சொல்கிறா, தன்னுடைய காதில் எப்போதுமே அந்த ஓயாமல் அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிறது மாதிரி சொல்கிறா. அதோட பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமும் அவருடைய காதில் அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்குன்னு சொல்கிறான். அரவிந்த் சொல்கிறான், தன்னுடைய வாழ்க்கையிலே இப்போ தான் முதலாக பூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கிறதா சொல்கிறான். எதுக்காக அப்படின்னு சொன்னால், அப்போவாது இந்த சத்தத்துலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அந்த தன்னுடைய வீட்டை ஒப்பிடும்போது இந்த ஸ்கூல் எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னால், ஒரு துறவிகள் தங்கியிருக்கிற மடம், அந்த மொனாஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் துறவிகள் தங்கியிருக்கிற மடம்னு சொல்லுவோம். அது மாதிரி அது வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு டிராயிங் மேலே இருந்த ஆர்வமே போயிடுச்சு சுத்தமாக. ஜிக்ஸாக் சில சமயம் அந்த பழங்கள், அந்த நட்ஸு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு மட்டும் கண்களை திறக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வெராண்டாவில் உட்காந்துட்டு அந்த ரியலான சன்செட்டை பார்த்து கொஞ்சம் நேரம் சோகமாக உட்காந்துருக்கும். நிறைய நேரம் எல்லாருமே அதுகிட்ட பல மொழிகளில் பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது ஒரு மொழியில் கூட பேசலை. அது தூங்குச்சு, குரட்டை விட்டுச்சு, இது மட்டுமே செஞ்சுட்டே இருந்தது. On the 7th day, Dr. Somu's email arrived. It was, as Dr. Krishnan predicted, ridiculously simple. It read. அந்த 7வது நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சோமுவோட இமெயில் வந்துச்சு. கிருஷ்ணன் சொன்னது போலவே, நினச்சது போலவே அது ரொம்ப வேடிக்கையான எளிமையான ஒரு விஷயந்தான். I have never heard Zigzag snore. In fact, Zigzag hardly ever sleeps. Love, Somu. If you are finding it difficult, ask my cook Vizu to keep Zigzag. Zigzag கொரட்டை விட்டு நான் கேட்டதே இல்லை. உண்மையை சொல்லணும்னா ஜிக்ஸாக் தூங்குறதே இல்லை. உங்களுக்கு ஜிக்ஸாக்கை வச்சுருக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்னுடைய குக் விசு கிட்ட ஜிக்ஸாக்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த மெயிலில் சோமு சொல்லியிருக்கார். That does it, said Mrs. Krishnan. Fine, Vizu. I will not keep Zigzag here another minute. இப்போ வந்து என்ன பண்ணுறங்க அப்படின்னு சொன்னால், விசுவை எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த ஜிக்ஸாக்கை அதுக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இதுக்கு மேலே நம்மளால் அந்த ஜிக்ஸாக்கை வச்சிருக்க முடியவே முடியாது, இங்கே இருக்கவே கூடாது அது அப்படின்னு சொல்கிறா. Calm down dear, I am leaving for my clinic now. Can't it wait till... கொஞ்சம் பொறுமையாரு, இப்போ நான் என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், அதுவரை கூட அது இங்கே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு.
No, it's now. Mrs. Krishnan was adamant. I have invited some friends and are experts to come home and choose my paintings for the exhibition. This furthered snoring monster will drive us all mad. இல்ல இப்போவே இந்த பேட் இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃப் வந்து. நான் ஓவியத்தில் சிறந்தவங்களான சில பேரை நான் என்னுடைய நண்பர்களை வீட்டுக்கு கூப்பிட்ருக்கேன். என்னோடய பெயிண்டிங்ஸில் பெஸ்ட் பெயிண்டிங்கை எக்ஸிபிஷனுக்கு செலக்ட் பண்ணுறதுக்காக. இந்த கொரட்டை விடக்கூடிய ராட்சச பறவை எங்கள் எல்லாரையுமே பைத்தியமாக்கிடும். அதனால் இப்போவே இதை கூட்டிகிட்டு போயிருங்க இங்கேருந்துன்னு சொல்கிறான். Come on then, Zigzag, called Dr. Krishnan nervously, wondering how he would locate Somu's cook Visu. இந்த நேரத்தில் விசுவை எங்கே போய் தேட அப்படின்னு சொல்லி தெரியாமல் வா ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணன் அதை கூட்டிகிட்டு போகிறாரு. Yeah, why don't you wait in the car, Zigzag? He suggested when they reached his clinic, his heart sinking at the thought of Zigzag, ear-shatteringly loud snore, adding to the din of the sobs and shrieks produced by the tiny patients waiting for him. நீ ஏன் காரில் உட்காந்துருக்க கூடாது ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆன உடனே அவர் கேட்குறாரு. அவருடைய மனசில் வந்து அந்த குழந்தைகளோட அலறலோட இந்த பறவையோட குரட்டையும் சேர்த்து என்ன சத்தத்தை அது உண்டாக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தார். But Zigzag, king of the Tonga, was not accustomed to being kept waiting and was already making his way to the clinic, where he perched himself on the nurse's reception table. Zigzag, king of the Tonga வந்து ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கிளினிக்கு முன்னாடியே போயிடுச்சு. முன்னாடி போய் அது நர்ஸ் உட்காந்துருக்கக்கூடிய அந்த ரிசப்ஷன் டேபிளில் போய் உட்காந்துருச்சு. Don't you dare sleep, Dr. Krishnan warned Zigzag fiercely as he went towards his room. தைரியமாக இங்கே வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணன் வந்து அந்த ஜிக்ஸாக்கை வந்து எச்சரிச்சுட்டு அவருடைய ரூமுக்கு போகிறாரு. He had hardly walked through the swinging half door that separated his clinic for the waiting room when he heard a strange voice say, "You there in the blue t-shirt, don't jump on the sofa. And you in the red dress, don't swing on the curtain." அவர் வந்து அவருடைய ரூம்குள்ளே அந்த ஹாஃப் க்ளோஸ் டோரை வந்து அந்த திறந்து உள்ளே போகிறாரு. அப்படி போகும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸ் கேட்குது. ஏய் ப்ளூ ஷர்ட், நீ வந்து என்ன செய்யாத, அங்கே குதிக்காத, அந்த நாற்காலி மேலே ஏறி குதிக்காத. ஏய் ரெட் ஷர்ட், நீ வந்து என்ன செய்யாத, அந்த ஜன்னல் திரையை பிடிச்சி ஆட்டாத அப்படின்னு சொல்லி ஒரு வினோதமான சத்தம் கேட்குது. It was Zigzag's voice, clear and commanding. There was pin-drop silence in the room as everyone waited open-mouthed for Zigzag's next sentence. அது சிக்ஸாக்கோட குரல் தான். ரொம்ப தெளிவாக ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை கொடுத்துட்ருக்கு. அங்கே பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்குது. ஒரு ஊசி விழுந்தா கூட கேட்குற அளவுக்கு அமைதியாக இருக்குது. எல்லாருமே வாயை திறந்த மாதிரியே பார்த்துட்டு ஜிக்ஸாக் அடுத்து என்ன சென்டென்ஸ் பேச போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. Dr. Krishnan was amazed. Gone was Zigzag, a bored and grumpy expression. Instead, the bat looked happy and alert as it went about the job it had been trained for. First with African witch doctor and then with Dr. Somu. Dr. Krishnan's clinic, usually a noisy sea of tears and tantrums, was transformed into a calm, orderly place as Zigzag efficiently soothed the frightened patients, scolded the naughty ones, and made the crying ones smile. And if it was a yam-dicking song and recitation of French poetry, reduced the children to helpless laughter instead of tears. He didn't look as though he minded. And best of all, Zigzag never slept or snored even for a second. டாக்டர் கிருஷ்ணனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஜிக்ஸாக்கோட அந்த வெறுப்பான மன உணர்ச்சி இப்போ போயிடுச்சு. அதுக்கு பதிலாக அந்த பேர்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அது ஏற்கனவே மருத்துவர் சோமுக்கிட்டையும் அந்த சூனிய மருத்துவர்கிட்டையும் செஞ்ச அதே ஒர்க்கை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமாக. வழக்கமாக அவருடைய கிளினிக்கில் வந்து அலறலும் கூச்சலும் ஒரே சத்தமாக இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் ஜிக்ஸாக் வந்த பிறகு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. பயந்து போய் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையும், சேட்டை பண்ணிகிட்டு இருக்க குழந்தைகளுக்கு ஒரு பயத்தையும் அச்சுறுத்தலையும் அது கொடுத்துட்டு இருந்தது. ஜிக்ஸாக் வந்து அழுகிறவங்கள சிரிக்க வச்சுச்சு. அதோட பாட்டு, ஃப்ரெஞ்சு கவிதைகள் இதெல்லாம் வந்து குழந்தைகளுடைய அழுகையை அடக்க முடியாத சிரிப்பாக மாற்றிட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே ஜிக்ஸாக் வந்து ஒரு நொடி கூட தூங்கவும் இல்லை, குரட்டை விடவும் இல்லை. Never had a morning passed so quietly and peacefully for Dr. Krishnan. When the last patient had left, he called a Zigzag to his room. Zigzag flew in and sat on the table,
Scratching the bat under its beak, Dr. Krishnan shied and said, Somu was right after all. You are an absolute treasure. I never realized what he meant when he called you great help. Why didn't you tell me you would prefer to be at my clinic instead of snoring like that to show you were bored? What do we do now? No one wants you back at home now. They want me to leave you with Visu. இதுவரை இவ்வளோ அமைதியாக அவருடைய கிளினிக் அவருடைய நேரம் போனதே கிடையாது. எல்லா பேஷண்ட்ஸும் போனதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து ஜிக்ஸாக்கை கூப்பிடுறாரு. அதுவும் உள்ளே வந்து மேஜையில் உட்காருது. அதனுடைய பீக்கை வந்து இவர் வருடிக்கிட்டே சொல்கிறாரு, சோமு ரொம்ப ரொம்ப கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. நீ உண்மையிலேயே ஒரு பொக்கிஷன் தான். அவன் உன்னை வந்து ஒரு சிறந்த ஹெல்ப், ஒரு உதவி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது புரியல. நீ ஏன் என்கிட்ட சொல்லலை? உனக்கு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த கொரட்டை சத்தம்? நாம் இப்போ என்ன செய்ய? வீட்டில் இருக்கிறவங்க கூட நீ திரும்பி வர்றதை யாருமே விரும்பலை. எப்படியாவது ஒன்று விசுவை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட விட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறாரு. Just then the telephone rang. It was Mrs. Krishnan, sounding very pleased with herself. You know, Mrs. Junjunwala, the art critic? She chuckled. She doesn't want me to exhibit Sunset at Marina. She has brought it for herself for 5,000 rupees. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது டெலிஃபோன் பெல் அடிக்குது. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் தான் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப அன்பாக பேசினாங்க. அந்த ஓவிய விமர்சகர் ஜுன்ஜுன்வாலா தெரியும்ல உங்களுக்கு, அவங்க வந்து என்னுடைய ஓவியத்தை வந்து கண்காட்சியில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்கிறாங்க. அந்த மெரினா ஓவியத்தை வந்து அவங்களே ஒரு 5,000க்கு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. Isn't that the painting the papaya fell on? அந்த ஓவியத்து மேலே தானே பப்பாளி பழம்லாம் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. Yes, Mrs. Krishnan was laughing heartily now. I had left it one corner and she chose to buy it, saying she loved my new technique of painting. She simply adored those streaky orangey bits. She launched into fresh gales of laughter. By the way, she said, when she sobered down, I don't think we were fair to Zigzag. Shall we keep him with us home just on trial for another week? ஆமாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக சிரிக்கிறாங்க கிருஷ்ணனோட ஒய்ஃபு. நான் அதை ஒரு மூலையில் தான் வச்சுருந்தேன், ஆனால் அவங்க வந்து அதை தான் வேணும்னு விரும்பி வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா அதில் நான் உபயோகிச்சிருந்த அந்த டெக்னிக்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான், சிறப்பாக இருந்துச்சான். அதுலேயும் அந்த ஆரஞ்சு கலரில் அங்கங்கே அப்படி ஸ்ப்ரெட் ஆகி சிதறி கிடந்ததில்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டாங்க என்னையா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃபுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாம் ஜிக்ஸாக்கு இதுவரை செஞ்சது எதுவும் சரியில்லை, அதனால் இன்னும் ஒரு வாரம் நம்ம அந்த ஜிக்ஸாக்கை நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாமா, வச்சு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. Sure, agreed delighted Dr. Krishnan before he cleverly added, and I could always take him to the clinic every morning so that you can paint in peace at home. கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, மகிழ்ச்சி. தாராளமாக நம்ம வந்து அதை வீட்லேயே வச்சுருக்கலாம், ஆனால் வந்து எவ்ரிடே மார்னிங் நான் அதை என்னோடய கிளினிக் கூட்டிகிட்டு வந்துடுறேன், அப்போ தான் நீ உன்னோட ஓவிய வேலையை பீஸ்ஃபுல்லாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. My boy, he confided to Zigzag after matters were satisfactorily settled, giving the bat a toffee from his desk, you have your own strange way of showing your genius, a zigzag way, I would call it. Wouldn't you? இப்போ நிலைமெல்லாம் ஓரளவுக்கு சரியானதில் ரொம்ப ஹாப்பியான கிருஷ்ணன் வந்து அவருடைய மேஜிலேருந்து ஒரு சாக்லேட், ஒரு டாஃபி மிட்டாய் எடுத்து அந்த ஜிக்ஸாக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு உன்னோட புத்தி கூர்மையை நீ டிஃப்ரெண்ட்டான ஒரு வழியில் காட்டுற, அந்த வழியானது ரொம்ப ஜிக்ஸாக்கான வழி, வளைவு நெளிவான வழி அப்படின்னு நான் கூப்பிடுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. But Zigzag, king of the Tonga, brought up on compliments as he was, didn't bother to reply. He just ate the toffee, paper wrapper and all, and then lowered one crinkly eyelid and a knowing wink. ஆனால் Zigzag, கிங் ஆஃப் த டங்கா அந்த பாராட்டுக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அந்த மிட்டாயோட சேர்த்து அதனுடைய பேப்பரையும் சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அதனுடைய சுருக்கம் விழுந்த ஒரு கண்ணை மறுபடியும் ஒரு அசைச்சு கண்ணை மூடி திறந்து கண்ணடிச்சு காமிக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.